ஆடுகளம் மூவில இந்த ஒரு டீட்டெயிலிங்க நோட்டீஸ் பண்ணி பார்த்திருக்கீங்களா? இந்த படத்துல பேட்டைக்காரன் வந்து தன்னோட சேவல வேற ஒரு நபர்கிட்ட விக்கிற மாரி வந்து ஒரு காட்சி வந்திருக்கும். அந்த சீன்ல நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, பேட்டைக்காரன் ஒரு சேவல சொல்லுவாரு. ஆனா அந்த நபர் வந்து அந்த சேவல விட்டுட்டு வேறொரு சேவல நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி கை காமிப்பாரு. அந்த ஒரு விஷயம் பேட்டைக்காரனுக்கு புடிச்சிருக்காது. இந்த நபர் இந்த இடத்துல ஒரு ரேண்டமா இல்லாம இதுக்கு பின்னாடியும் வெற்றிமாறன் ஒரு டீட்டெயிலிங் பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி வந்த சேவ சண்டையில இந்த நபர் வந்து பேட்டைக்காரன் குரூப்போட இருக்கிறத இங்க நல்லா பார்க்க முடியும். அதே கருப்பு சண்டை போட்டுருக்கும்போது கருப்புக்கு பின்னாடி நின்னு அவர் சேவ சண்டைய நபர் பார்த்துட்டு இருப்பாரு. பர்ட்டிகுலரா ஒரு சில ஃப்ரேம்ஸ்ல நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். கருப்போட சேவல் எப்பப்பலாம் தோக்குற மாரி போகுதோ, அப்ப அந்த நபர் வந்து சிரிக்கிற மாரியும், அதே சமயம் கருப்போட சேவல் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆள் சோகமா இருக்கிற மாரியும் காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற இன்னொருத்தர் அவரோட பாக்கெட்ல இருந்து காசு எடுக்கிற மாரி காமிச்சிருப்பாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற டீட்டெயிலிங் அண்ட் ஸ்டோரி டெல்லிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவரைக்குமே வந்து பேட்டைக்காரன் தான் அந்த இடத்துல வந்து சேவ சண்டையிலே பெரிய ஆளு. அவரோட சேவல் இதுவரைக்கும் யார்கிட்டயும் தோத்ததே இல்ல. அவர் சொன்னா சரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேரு வந்து அந்த சுத்து வட்டாரத்துல வந்து பரவி இருக்குது. சோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஆரம்ப கட்டத்துல என்ன பண்ணிருப்பாருன்னா, பேட்டைக்காரன் சொன்ன மாரி கருப்போட சேவல் தோத்துரும் அப்படின்ட்டு பக்கத்துல இருக்கிற நபரோட வந்து பெட் கட்டியிருப்பாரு. ஆனா அந்த இடத்துல பேட்டைக்காரன் சொன்னது பொய்யாயி கருப்பு வந்து 3 போட்டியிலும் ஜெயிச்சிருவாரு. அவரு கருப்புக்கு எகெயின்ஸ்டா பெட் கட்டியிருப்பாரு பக்கத்துல இருக்கிற நபர்கிட்ட. அந்த நபர்கிட்ட பணம் இழந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல வந்து பேட்டைக்காரன் மேல இருக்கிற ஒரு நம்பிக்கை வந்து அந்த இடத்துல உடைஞ்சிருக்கும். அதனால தான் அதுக்கு அடுத்த சீன்ல பேட்டைக்காரன்ட்ட சேவல் வாங்க போகும்போது, அவர் சொன்ன ஒரு சேவல விட்டுட்டு வேற ஒரு சேவல வந்து கை காமிப்பாரு. சோ இந்த ஒரு விஷயத்த நீங்க நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அது கான்வர்ஸ்ல தெரிவிங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.